சீனாவில் நடைபாதையில் சென்றவர்கள் மீது அதிவேக கார் மோதியதில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 43 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தின் ஷியூஹாய் நகரில் திங்கட்கிழமை இரவு 7:48 மணியளவில் வயதான ஒருவர் கார் ஓட்டிச் சென்றுள்ளார். நடைபாதையில் ஏராளமான மக்கள் சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மீது காரை ஏற்றியுள்ளார். இதில் பலர் தூக்கி வீசப்பட்டனர். பலர் அடிபட்டு சிதறி கிடந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். இந்த விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 43 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்தியவர் 62 வயதான ஃபேன் என தெரிய வந்துள்ளது. அவருக்கு விவாகரத்து ஆனதால் விரக்தியில் விபத்தை ஏற்படுத்தியதாகவும் கத்தியால் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களுக்காக விபத்து நடந்த இடத்தில் மலர்களை வைத்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசார் 8 அரசு அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தி பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகார் அடிப்படையில் கர்நாடகாவின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் 8 அதிகாரிகளுக்கு சொந்தமான 37 இடங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுமார் 22.50 கோடி மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த அதிகாரிகள் அனைவர் மீதும் வருமான வரித்துறை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சிறார்கள் வாகனங்கள் ஓட்டினால் பெற்றோரை தண்டிக்கும் சட்டத்திற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரது பைக்கை சிறுவன் எடுத்து ஓட்டிய விவகாரத்தில் பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் மோட்டார் வாகன சட்டம் 199A பிரிவில் சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோர் மற்றும் வாகன உரிமையாளர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற ஷரத்திற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சிறார் வாகனம் ஓட்டுவதற்கு வாகன உரிமையாளர் பெற்றோரை குற்றவாளியாக கருதுவது அரசியல் அமைப்பு வழங்கும் அடிப்படை உரிமைக்கு எதிரானது. இந்த சட்டம் செல்லுபடியானதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வழக்கில் மத்திய மாநில அரசு பதிலளிக்க கோரியிருக்கும் கேரள உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை டிசம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.